இன்றைக்கி வந்து நம்ம இங்கே அசம்பிள் இருக்கிறது வந்து ஹையரோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸான லுமியர் சீரிஸ் சைட் பை சைடு ரெஃப்ரிஜிரேட்டர் அப்புறம் கிராவிட்டி சீரிஸ் ஏர் கண்டிஷனர் இது ரெண்டும் லான்ச் பண்ணுறதுக்காக இந்த சேரா ஹோம் அப்ளையன்ஸ் ஹோம் ஜங்ஷனில் நம்ம இங்கே கூடியிருக்கோம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் ஓரியன்டாக கஸ்டமருக்கு தேவையான பொருளை லான்ச் பண்ணுறதுல வந்து ஹையர் எப்போவுமே முன்னோடியாக இருந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக வந்து குளோபல் நம்பர் 1 இருக்கிற பிராண்டு. எப்போவுமே வந்து கஸ்டமர் ஓரியன்டாக இருக்கும். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிற 2 ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடில் 4 டோரில் வந்து கன்வெர்ட்டபிள் கொடுத்துருக்குற ஒரே பிராண்ட் வந்து ஹையர் தான். இந்தியாவில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட்டபிள் 4 டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். அது கன்வெர்ட்டபிளில் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் வந்து நம்ம யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர் யூசேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரீசர் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி கன்வெர்ட்டபிள் பண்ணும்போது ஒன்லி 15% ஃப்ரீசரும் அண்டு 85% வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கிற மாதிரியான இந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் ஃபஸ்ட்டு. மேலும் வந்து சைட் பை சைடு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரே கம்பெனி வந்து ஹையர். வேறு எந்த கம்பெனியும் இங்கே பண்ணுறதில்ல. ஏன் இந்தியாவில் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் கஸ்டமருக்கு இந்தியா கஸ்டமரோட பேசிஸில் சர்வே எடுத்து நம்ம ஆர்என்டி வந்து இந்தியன் கஸ்டமருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுக்காக நம்ம இங்கேயே பண்ணுறோம். அதில் ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் ப்ராடக்ட் வந்து இதில் வந்து ஏஐ இருக்குது. மேக்ஸிமம் கூலிங் டெம்பரேச்சர் இருக்குது. -20 டிகிரி வரைக்கும் நம்ம இதில் பண்ண முடியும். வேறு எதுலேயும் அந்த ஃப்ரிட்ஜ்லேயும் பண்ண முடியாது. ஏஐ எனேபிள் இருக்குது. கலர் பேனல் இருக்குது. நீங்கள் வந்து வைஃபையில் நம்ம கனெக்டரில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சைட் பை சைடு. அண்டு ஏர் கண்டிஷனர் பார்த்திங்கன்னா கிராவிட்டி சீரீஸ்ன்னு சொல்லி நியூ சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இட் இஸ் மோஸ்ட் ப்ரீமியம் அண்ட் பவர்ஃபுல் சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 செகண்டில் வந்து உங்களுக்கு ரூமில் உங்களோட கூலிங்கை ஃபீல் பண்ண முடியும். 6,000 வரைக்கும் வந்து உங்களோட கூலிங் வாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். 7-in-1 கன்வெர்ட்டபிள். அதாவது உங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் கம்ஃபர்ட்டை கொடுக்குறதுக்காக வந்து அந்த கன்வெர்ட்டபிள் ஆட்டோ இன்டெலிஜென்ட் கன்வெர்ட்டபிள் எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது 0.1 டிகிரி கம்மியாகும் போதே மறுபடியும் அந்த லெவலுக்கு திருப்பி கொண்டு போய் என்ன டெம்பரேச்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லெவலில் கொண்டு நிறுத்திடும். அதனால் உங்களோட ஸ்லீப்பிங் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து 60 feet ஏர் த்ரூ மீன்ஸ் 20 மீட்டர் ஏர் த்ரூ இருக்கும். அது அவ்வளோ பவர்ஃபுல் த்ரோ இருக்கும். அதில் டர்போ மோட் போடும்போது பேலன்ஸ் ஏஐனால் வந்து இப்போது நீங்கள் வாரத்தில் ஒரு வாரம் நமக்கு இவ்வளோ தான் கரண்ட் செலவாகும். இப்போ நீங்கள் ஏசி ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நைட் போடுவாங்க, காலையில் வரைக்கும் அது வாரம் ஓடிட்டுருக்கும். அண்டு ஒரு பவர் கன்சம்ஷன் வந்து அது பாட்டில் போயிட்டே இருக்கும், ஒரு லிமிட் இல்லாமல். பட் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் நம்ம ஒரு 5 மணி நேரம் தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா, நம்ம அந்த 5 மணி நேரத்துக்கு டே பிரித்து நம்ம அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் 12 மணிக்கு நைட் ஒரு 10 மணிக்கு போடுறீங்க, 4 மணிக்கு கட் ஆஃப் ஆகணும்னா அது கட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஏசி ஓடணுங்க அதை நம்ம டிசைட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் வந்து இது வரைக்கும் இல்லைங்க. இப்போ தான் இந்த வருஷம் தான் மற்ற கம்பெனிகள் லான்ச் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அது இல்லை. இப்போ தான் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். மற்ற கம்பெனி இந்த வருஷம் லான்ச் பண்ணோம். அது 1 or 2 கம்பெனிஸ் தான் லான்ச் பண்ண முடியும். ப்ரைஸ் வைஸ் வந்து எப்போவுமே வந்து சுப்ரீம் ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக ப்ரைஸஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்னு சொல்கிறப்போ ஒரு நல்ல ஹை ப்ரைஸாக தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி அதர் ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸ். ஃபீச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா, இருக்கிற இண்டஸ்ட்ரியிலேயே எல்லா ஏசியை விட அதிகமான ஃபீச்சர்ஸோட இந்த ஏசி இருக்கும்.